எக்ஸாம் முன்னாடி நம்ம எழுதுகிற ஸ்டடி நோட்ஸே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நீ நோட்ஸ் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போதே நோட்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போது கிளாஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நோட்ஸ் எழுதுங்க. அப்போ தான் அந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸை கின்ஸ் ஆர் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுத பாருங்கள். பேராகிராஃபாக எழுதிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா அதோட மெயின் ஹெட்டிங், சப் ஹெட்டிங், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டயக்ராம் ஃபார்மேட் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் இன்னும் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். ஏன்னா பிரெயின் ரைட்டிங்கை விடைக்கும் டயக்ராம்ஸுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதான். இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கு நோட்ஸ் எழுதியிருக்கீங்க. அந்த நோட்ஸ் பக்கத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி அந்த எக்ஸாம்பிள் கூட அந்த நோட்ஸை கம்பேர் பண்ணி படிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு இந்த டாபிக் மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.